ஓம் ஸ்ரீ சாய்ராம். மே 12, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். நீங்கள் செல்வங்களை குவித்திருக்கலாம், ஆழ்ந்த அறிவாற்றலை கொண்டிருக்கலாம், ஆரோக்கியத்தையும் வலிமையையும் பெற்றிருக்கலாம். ஆனால் பரம்பொருளின் தரிசனத்தையும் அந்த தரிசனத்தின் பரவசத்தில் எப்போதும் திளைத்திருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் நீங்கள் பெற்றிருக்காவிட்டால் நீங்கள் சேர்த்து வைத்தவை அனைத்தும் பயனற்ற பொருட்களே. கௌரவர்கள் பெரும் நிதி மற்றும் படைபலத்தை கொண்டிருந்தனர். இறைவனின் அவதாரமான கிருஷ்ணரின் உதவி வேண்டி அணுகினர். ஆனால் அவரிடமிருந்து பெரும் படையையும் பெரும் அளவிலான ஆயுதங்களையும் பெறுவதிலேயே திருப்தி அடைந்து விட்டனர். மாறாக பாண்டவர்களோ அவருடைய அருளை மட்டுமே வேண்டி நின்றனர். வேண்டுதலை ஏற்று இறைவன் தன்னந்தனியாக ஆயுதம் ஏதுமின்றி அவர்களின் பக்கம் வந்தார். வெறும் சாட்டையை மட்டுமே கையில் ஏந்தி அர்ஜுனனுக்கு சாரதியாக தேரோட்டினார். அவ்வளவுதான். ஆனால் வெற்றிக்கு அதுதான் தேவைப்பட்டது. கௌரவர்கள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டனர். பாண்டவர்கள் ராஜ்யத்தை வென்று அழியா புகழ் பெற்றனர். இறைவன் உங்கள் பக்கம் இருந்தால் இவ்வுலகமே உங்கள் பிடிக்குள் இருக்கும். தெய்வீக அருளுரை, ஜூலை 8, 1968. பணம் அல்லது பொருள் ஈட்டுவதற்காக அல்லாமல் நல்லவற்றையும் தெய்வீகமானவற்றையும் விரும்புவதற்கு உங்கள் மனதை பயிற்றுவிக்கவும் என்று கேட்டுக்கொள்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.